Hi students, all of you take your mathematics book, page number 10. Numbers from 1 to 99. Write the missing numbers in the chairs of the auditorium. இந்த ஆடிட்டோரியத்தில் சில நம்பர் மிஸ் ஆகிருக்கு, அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. தெரியலனா இதில் பார்த்துக்கோங்க. Circle the chair with number 72. 72ன்னு இருக்கிற சேரை சர்க்கிள் பண்ணுங்கள். Circle the number before 20. 20க்கு பிஃபோர் என்ன வரும்? 19. அதை சர்க்கிள் பண்ணுங்கள். How many red colored chairs are there? ரெட் கலர் சேர் மொத்தம் எத்தனை இருக்குது? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 சேர் இருக்கா? ஓகே. What are the numbers that lie between 12 and 15? 12க்கும் 15க்கும் இடையில் எத்தனை நம்பர்ஸ் வரும்? 13 14. 2 numbers. நெக்ஸ்ட்டு predecessor, successor and in between numbers. Travel through. Our journey, happy journey. Railway station. Who is standing before the lion? லயனுக்கு முன்னாடி யார் நிற்கிறான்னு பாருங்கள். டாங்கி. டாங்கின்னு எழுதிக்கோங்க. Who is standing after the பாண்டா? பாண்டாவுக்கு ஆஃப்டர்னா அடுத்து. நெக்ஸ்ட் யார் நிற்கிறா? ஹார்ஸ். ஹார்ஸ்னு எழுதிக்கோங்க. Who is standing in between elephant and donkey? எலிஃபண்ட்டுக்கும் டாங்கி இடையில குரல் நிற்கிறாங்க. அப்போ அந்த நேமை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு predecessor and successor. 2 stands before 3. The number 2 comes before 3. அதாவது 2ங்கிற நம்பர் 3க்கு முன்னாடி தான் இருக்கும். கரெக்டாக அதை தான் சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி பிஃபோரில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா predecessor அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 is predecessor of 3. நெக்ஸ்ட்டு lion stands after donkey. லயன் வந்து டாங்கிக்கு அப்புறம் தான் நிற்கிது. இந்த பிக்சரில் பாருங்கள், லயன் வந்து டாங்கிக்கு அப்புறம் தானே நிற்கிது. அப்போ இந்த நம்பர் 4 comes after 3. 4ங்கிற நம்பர் 3க்கும் அப்புறம் தானே வரும். அதான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்னா அப்புறம், நெக்ஸ்ட்னு அர்த்தம். ஸோ 4 இஸ் த சக்ஸஸர் ஆஃப் 3. 4 வந்து 3யோட சக்ஸஸர். ஆஃப்டர்னு வந்தால் அதை சக்ஸஸர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 3 stands between 2 and 4. 3 எங்கே இருக்கும்? 2க்கும் 4க்கும் இடையில இருக்கும். பிட்வீன்னா இடையில. ஸோ 3 is in between 2 and 4. 3 எங்கே இருக்கும்? 2க்கும் 4க்கும் இடையில இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ். ரைட் த predecessor பிஃபோர். predecessorனா என்னது? பிஃபோர். 72க்கும் பிஃபோர் என்ன வரும்? 71. 63க்கு பிஃபோரில் என்ன வரும்? 62. 20க்கு பிஃபோரில் என்ன வரும்? 19. இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரைட் பண்ணுங்கள். ரைட் த சக்ஸஸர். சக்ஸஸர்னா ஆஃப்டர், அதுக்கு அப்புறம்னு அர்த்தம். 37க்கு ஆஃப்டர் என்ன வரும்? 38. 49க்கு ஆஃப்டர் என்ன வரும்? 50. 40க்கு அடுத்து என்ன வரும்? 41. ரைட் த பிட்வீன் நம்பர்ஸ். பிட்வீனில் உள்ள நம்பர்ஸை ரைட் பண்ணுவோம். 25 அதுக்கப்புறம் 27 இருக்குது. அப்போ பிட்வீனில் என்ன வரும்? 25க்கு அப்புறம் என்ன? 26. 38 40. பிட்வீனில் என்ன இருக்கும்? 39. 69 71. பிட்வீனில் என்ன இருக்கும்? 70. அடுத்து குரூப்பிங். இன் எ டைலர் ஷாப். ட்ராவல் த்ரோ. இது ஒரு டைலர் ஷாப். இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். லாங்காக உள்ள ஷர்ட்ஸ்லாம் ஒரு அலமாரியில் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து ஷார்ட்ஸாக உள்ள ஸ்கர்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. நம்மளுக்கு குரூப்பாக நம்ம வச்சுருந்தோம்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பட்டன்ஸ்லாம் ஒரு பாட்டில்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை சிஸ்ஸர்ஸ் இருக்குன்னு இதில் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. 3 சிஸ்ஸர்ஸ் இருக்கா? ஹவு மெனி பாட்டில்ஸ் வித் பட்டன்ஸ் ஆர் தேர்? பாட்டில்ஸில் பட்டன்ஸ் இருக்குல்ல, அது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 and 7. 7 இருக்கா? ஓகே. லேர்ன். Group the words that begin with the same letter and count them. சேம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்ட்.
ANT அதோட ஸ்டார்டிங் லெட்டர் ஏ. அடுத்து ஏ வச்சு ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் பாருங்கள், ஏ. இதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் என்ன, ஏ. நெக்ஸ்ட்டு ஏ வச்சு ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் பாருங்கள், ஆப்பிள். ஆப்பிளுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் என்ன, ஏ. நெக்ஸ்ட்டு ஏ வச்சு ஸ்டார்ட் ஆகிற வேர்டு ஆக்ஸ். இதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் என்ன, ஏ. அடுத்து பேட். இதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் பி. அடுத்து பி வச்சு ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் பார்ப்போமா, பியர். இதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் பி. நெக்ஸ்ட் புக்கு. இதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் பி. அடுத்து அவ்வளோதான். சிக்கு பார்ப்போமா, கேக். இதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் சியா. நெக்ஸ்ட்டு கார். அதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் பாருங்கள், சி. கேரட். அதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் சி. கேட் ஸ்டார்டிங் லெட்டர் சி. கவ் ஸ்டார்டிங் லெட்டர் சி. வேர்ட்ஸ் தட் begin with A, B and C are as following. நம்ம பார்த்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ant, ape, apple, axe. மொத்தம் எத்தனை இருக்குது, 1 2 3 4. 4 இருக்கா, 4ன்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேட், பியர், புக். எத்தனை இருக்குது, 3. நெக்ஸ்ட்டு கேக், கார், கேரட், கேட், கவ். 1 2 3 4 5. 5 இருக்கா, 5. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ். Group the words given below by their starting letter, count and write them. L, M, N இது மூணுத்துலேயும் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முகில், லலிதா, லீலா, நிஷா, நித்யா, லில்லி, மனோஜ், லேகா, லோகேஷ், லீனா, மீரா, மேரி, மணி, நிசாம், நிசார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் ஃபஸ்ட்டு எல்லில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸை இங்கே எடுத்து எழுதுங்க. எல்லில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன, லீனா. நெக்ஸ்ட்டு லேகா, லில்லி. நெக்ஸ்ட்டு லோகேஷ். அடுத்து லலிதா. அதை அந்த பாக்ஸில் அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. 5 வருதா, அதை இந்த பாக்ஸில் எழுதுங்க, 5 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு எம்முக்கு பார்ப்போமா, முகில், மனோஜ் ஸ்டார்டிங் லெட்டர் எம்மா, மணி, மீரா, அடுத்து மேரி. ஓகேவா, இதில் இந்த பாக்ஸில் எழுதிட்டு கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. 5ன்னு இந்த பாக்ஸில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்னு. எண்ணுக்கு நிஷா, அப்புறம் நித்யா, நிசாம், நீலா, அடுத்து நிசார். இந்த பாக்ஸில் எழுதுங்க, கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. 5 இருக்கா, அதை இந்த பாக்ஸில் எழுதிருங்க. நெக்ஸ்ட் பேஜ் 14, பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. grouping ones, learn. 10 ones make 1 10. அதாவது 10 ones வந்து ஒரு 10-ஐ மேக் பண்ணும். இதில் பார்ப்போமா அது எப்படின்னு, இதை கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் 10 1 இருக்கா, இது எல்லாமே ஒன்று ஒன்றா தானே இருக்குது. இதில் 10 1 இருக்குது, அது வந்து ஒரு 10-ஐ மேக் பண்ணுது. எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம், கவுண்ட் பண்ணுவோமா, 1 2 3 4 5 6. எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 6 ஒன்ஸ் இருக்குது, அதை போட்டாச்சு. இப்போ எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்ப்போமா, 10 20 30 40 50 51 52 53 54 55 56. எத்தனை நம்பர் இருக்குது, 56 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது பார்ப்போமா, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10. நீங்கள் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை டென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா, 1 2 3 4. எத்தனை டென்ஸ் இருக்குது, 4 டென்ஸ் இருக்குது. ஒன்றுமே இல்லை, அதனால் 0. இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்ப்போமா, இதில் 10, இதில் 10, இதில் 10, இதில் 10. அப்போ 10 20 30 40. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 40 போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு இது 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே ஒரு 10 மட்டும் தான் இருக்குது, பாக்ஸ் போட்டாச்சு. பேலன்ஸ் இதெல்லாம் ஒன்ஸு. எத்தனை 10 இருக்குது, ஒரு 10 இருக்கிறதுனால போட்டாச்சு. இப்போ ஒன்ஸ் பார்ப்போமா, 1 2 3 4 5 6 7 8. எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 8 ஒன்ஸ் இருக்குது. ஒரு 10 8 ஒன்ஸ், அப்போது 18 நம்பர் மொத்தம். இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 வரும். 18 இங்கே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூனா என்னென்னா, ஒரு நம்பர் வந்து அது 1ஆ இருக்கா இல்லை 10ஆ இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் பிளேஸ் வேல்யூ. சின்னும் மின்னும்.
இந்த ரேபிட் என்ன சொல்லுது பாருங்கள், சின்னு மின்னு பிரிங் 42 கேரட்ஸ். சின்னுக்குட்டையும் மின்னுக்குட்டையும் என்ன சொல்லுதுன்னா 42 கேரட்ஸ் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த ரேபிட் என்ன சொல்லுது, ஆன் மை ரைட் ஐ ஹாவ் பண்டில்ஸ் ஆஃப் 10 கேரட்ஸ். நான் வந்து பண்டிலாக, அதாவது கொத்தா 10 கேரட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த ரேபிட் சொல்லுது. அதுக்கு இந்த ரேபிட் என்ன சொல்லுது, ஆன் மை லெஃப்ட் ஐ ஹாவ் லூஸ் கேரட்ஸ். அதாவது நான் வந்து லூஸ் கேரட்ஸ் வச்சுருக்கேன், உதிரியான கேரட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் 4 bundles அண்ட் 2 லூஸ் கேரட்ஸ். இந்த ரேபிட் வந்து 4 bundles வச்சுருக்கான், அப்புறம் 2 லூஸ் கேரட்ஸ் வச்சுருக்கு. இந்த ரேபிட் என்ன சொல்லுது, ஐ ஹாவ் 2 bundles அண்ட் 4 லூஸ் கேரட்ஸ். இதுக்கிட்ட 2 bundles இருக்குது, 4 லூஸ் கேரட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ ஹூ இஸ் கரெக்ட் பாருங்கள், ஐ ஹாவ் 42. இந்த ரேபிட் சொல்லுது என்கிட்ட தான் 42 இருக்குன்னு சொல்லுது. இந்த ரேபிட் பாருங்கள், நோ ஐ ஹாவ் டேக்கன் 42. என்கிட்ட தான் 42 இருக்குன்னு சொல்லுது. யார் ரைட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கவுண்ட் பண்ணுவோமா நம்ம, இதில் 10 இருக்கா, அப்போ 10 20 30 40 1 2 42. இதுக்கிட்ட 42 இருக்குது. இந்த ரேபிட் பாருங்கள், இது 10 20 1 2 3 4 24 தான் வச்சுருக்கு இந்த ரேபிட். அப்போ இந்த ரேபிட் ராங். இதுதான் கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். லேர்ன். Let us learn about the place value of digits in number using the above situation. நம்பர் வந்து 42 இருக்குது, bundles of 10 carrots. பார்ப்போமா, bundlesாக 10 carrots இருக்குது. அப்போ இது 10 20 30 40. சிங்கிள் கேரட்ஸ் பாருங்கள், 1 2 எத்தனை இருக்குது, இது 40 இது 2, அப்போ 42. The place value of digit in any number depends on its place in that number. Place value வந்து நம்பர் வந்து ஒன்ஸில் இருக்கா இல்லை டென்ஸில் இருக்கா, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து ப்ராக்டிஸ். ட்ரா necklace using beads in tens and ones for the given number. கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம நெக்லஸ் வரையணும், டென்ஸையும் ஒன்ஸையும் யூஸ் பண்ணி. இப்போ 24 இருக்கா, அதில் எத்தனை டென்ஸ் இருக்குது, 2 டென்ஸ் இருக்குது, அதனால் 2 நெக்லஸ் வரைஞ்சிருக்காங்க. பேலன்ஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் 4, அதனால் 4 பீட்ஸை தனியாக வரைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் 53க்கு நீங்களாகவே நெக்லஸ் ட்ரா பண்ணுங்கள். 53ல் எத்தனை டென்ஸ் இருக்குது, இங்கே முன்னாடியே இருக்குது பாருங்கள், 5 டென்ஸ் இருக்குது. அப்போ 5 நெக்லஸ் வரைங்க. நீங்கள் எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 3 பீட்ஸை தனியாக அப்படி வரைங்க. நெக்ஸ்ட்டு 38ல் எத்தனை டென்ஸ் இருக்குது, இங்கே முன்னாடியே இருக்குது பாருங்கள், 3 டென்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ 3 நெக்லஸ் வரைகிறீங்களா, வரைங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு 8 ஒன்ஸ் இருக்கா, அப்போ 8 பீட்ஸை தனியாக வரைஞ்சிருங்க. இந்த ஒன்ஸில் சிங்கிள் பீட்ஸில் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த எம்டி பாக்ஸஸ் இன் த டேபிள் கிவன் பிலோ. நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் பிளேஸ் வேல்யூ நம்ம போடணும். இப்போ 23 இருக்கா, 23ல் எத்தனை டென்ஸ் இருக்குது, 2 டென்ஸ் இருக்குது, 3 ஒன்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ 16க்கு நீங்களாகவே போகணும். 16ல் எத்தனை டென்ஸ் இருக்கும், ஒரு 10 தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து 6 ஒன்ஸ் இருக்கும். 55ல் எத்தனை டென்ஸ் இருக்கும், 5 டென்ஸ் இருக்கும், 5 ஒன்ஸ். 74 7 டென்ஸ் 4 ஒன்ஸ். 92 9 டென்ஸ் 2 ஒன்ஸ். 31 3 டென்ஸ் 1 1. அடுத்து 85 8 டென்ஸ் 5 ஒன்ஸ். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு 32 3 டென்ஸ் 2 ஒன்ஸ். 61 6 டென்ஸ் 1 1. 55 5 டென்ஸ் 5 ஒன்ஸ். 47 4 டென்ஸ் 7 ஒன்ஸ். 29 2 டென்ஸ் 9 ஒன்ஸ். 13 1 10 3 ஒன்ஸ். 58 5 டென்ஸ் 3 ஒன்ஸ். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கம்ப்ளீட் த டேபிள். இந்த டேபிளை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே பாருங்கள், பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, டென்ஸ்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒன்ஸ்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதான் அபாகாஸ் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி நம்பரை கவுண்ட் பண்ணலாம். இது ஈஸியாக இருக்கும். இப்போ எத்தனை டென்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவோமா, 1 2 3. இதில் பாருங்கள், இதில் டென்ஸ் தான் இருக்குமா, 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் 10 இருக்கா, இதுலேயும் 10 இதுலேயும் 10. இதெல்லாம் டென்ஸு, இதெல்லாம் ஒன்ஸு. எத்தனை டென்ஸு, டென்ஸ் தனியாக ஒன்ஸ் தனியாக போகணும். எத்தனை டென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா, 1 2 3 டென்ஸ் இருக்கா, அப்போ இங்கே 3 பீட்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட்டு எத்தனை ஒன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா, 1 2 3 4 ஒன்ஸ் இருக்குது, இங்கே 4 அப்படின்னு போட்டுடணும். இப்போ கவுண்ட் பண்ணுவோமா, 3 டென்ஸ் 4 ஒன்ஸ். 3 டென்ஸ்னால் 30,
ப்ளஸ் 4 ஒன்ஸ்னால் 4. 30 + 4 எவ்வளோ? 34. நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணணும். எத்தனை டென்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3 4. 4 டென்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் டென்ஸு கீழே போட்டுருங்க 4 அப்படின்னு. எத்தனை ஒன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா? 1 2 3. 3 ஒன்ஸ் இருக்குது. இங்கே 3 கொடுத்துருக்காங்க, அப்போ 3ன்னு போட்டுருங்க. இங்கே நம்மளாக தான் இது போடணும். இப்போ 4 டென்ஸ் 3 ஒன்ஸ். 4 டென்ஸ்னால் 40 ப்ளஸ் 3 ஒன்ஸ்னால் 3 அப்படின்னு போடுவோமா? அப்போ 40 + 3 எவ்வளோ? 43 போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், 1 2 3 4 5 6 7. 7 டென்ஸ் இருக்கா? இங்கே 7 அப்படின்னு போட்டுட்டு இந்த பீட்ஸ் நீங்களாகவே வரைங்க. அடுத்து ஒன்ஸ் பார்ப்போம். 1 2. 2 ஒன்ஸ் இருக்கா? இந்த இடத்துக்கிட்ட 2 பீட்ஸ் வரைஞ்சிட்டு 2 அப்படின்னு போட்டுருங்க. இப்போ பார்ப்போமா? 7 டென்ஸ் இருக்குது, 2 ஒன்ஸ் இருக்குது. ஓகேவா? 7 டென்ஸ் எவ்வளோ? 70 ப்ளஸ் 2 ஒன்ஸ் 2. 70 + 2 எவ்வளோ? 72. ஓகேவா? நெக்ஸ்ட் இது பார்ப்போம். இது வந்து இங்கே நம்பர் கொடுத்துட்டாங்க, நம்மளாக தான் இது ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணணும். நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 4 டென்ஸ் கொடுத்துருங்க. அப்போ 4 நம்ம வந்து இந்த மேலே உள்ள மாதிரி 4 டென்ஸ் வரையணும். 10 1 2 3 4 இதுமாரி 4 நீங்களாகவே ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 5 ஒன்ஸை ட்ரா பண்ணிவிடுங்க. இங்கே பார்ப்போமா? 4 டென்ஸா, அதனால் 4 அப்படின்னு 4 பீட்ஸ் வரைஞ்சிருங்க. இங்கே 4 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 5 ஒன்ஸ், இங்கே 5 இங்கே 5 வரைஞ்சிருங்க. இப்போ 4 டென்ஸ் 5 ஒன்ஸ். 4 டென்ஸ்னால் 40 + 5 எவ்வளோ? 45. இதை நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு color and answer. Pleasure time. Color the number boxes with blue if the values in tens place and ones place are equal. 10 பிளேஸில் உள்ள நம்பரும் 1 பிளேஸில் உள்ள நம்பரும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் ப்ளூ கலர் அடிக்கணும் இந்த நம்பர் சார்ட்டில். பாருங்கள், 1 பிளேஸில் உள்ள நம்பரும் 10 பிளேஸில் உள்ள நம்பரும் ஈக்குவலாக இருக்கிறது எந்த நம்பர்னு பாருங்கள். இங்கேயும் 1, இங்கேயும் 1. 1 பிளேஸ் பாருங்கள், 10 பிளேஸ்லையும் ஈக்குவலாக இருக்குது, 1 பிளேஸ்லையும் ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ரெண்டுமே சேம் நம்பரா? அதுமாரி இதை பாருங்கள், 10 பிளேஸ் 1 பிளேஸ் ரெண்டுமே ஈக்குவல். அதேமாரி 33 44 55 66 77 88 99 ஃபுல்லாக கலர் பண்ணுங்க. இதுதான் ஈக்குவலான நம்பர். ஓகேவா? அடுத்து அப்சர்வ் த நம்பர் சார்ட் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். ரைட் த நம்பர்ஸ் வித் த digit 7 either in ones place or in tens place. அதாவது 7ங்கிற நம்பர் ஒன்ஸ் பிளேஸ்லேயும் இருக்கணும், டென்ஸ் பிளேஸ்லேயும் இருக்கிற மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் பிளேஸ்னால் இந்த நம்பர் சார்ட்டை பாருங்கள், 7. அடுத்து பாருங்கள், இது ஃபுல்லாக எழுதிடலாம். 7 17 27 37 47 57 67 77 87 97 இது ஃபுல்லாக ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு போட்டு எழுதிடுங்க. அடுத்து டென்ஸ் பிளேஸ், 10 பிளேஸில் 7ங்கிற நம்பர் இருக்கணும். பாருங்கள் எங்கே இருக்குது? இது இருக்கா? 70. அடுத்து இது ஃபுல்லாக வரும். 71லேருந்து 72 73 74 75 76 77 79 இது ஃபுல்லாக வருமா? அது வரைக்கும் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஆல் த நம்பர்ஸ் வித் 6 இன் டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸில் 6ங்கிற நம்பர் இருக்கணும். அதேமாரி பார்த்து எழுதுங்க. இப்போ பாருங்கள் எங்கே இருக்குது 6ங்கிற நம்பர் டென்ஸ் பிளேஸில் எங்கே இருக்குது? இது ஒரு பாருங்கள், இங்கே இருக்கா? 60. இதுலேருந்து 69 வரைக்கும் ரைட் பண்ணிவிடுங்க இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு ரைட் ஆல் த நம்பர்ஸ் வித் 8 இன் ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸில் 8ங்கிற நம்பர் வர மாதிரி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 8ங்கிற நம்பர் இங்கே இருக்கா? இது ஃபுல்லாக வரும். 98 வரைக்கும் எழுதிடுங்க இந்த பாக்ஸில். விச் இஸ் த நம்பர் வித் 9 இன் போத் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் பிளேஸ். 10 பிளேஸ்லையும் ஒன்ஸ் பிளேஸ்லையும் 9ங்கிற நம்பர் வர மாதிரி இந்த நம்பர் சார்ட்டில் பாருங்கள். 99 10 பிளேஸ்லையும் 9, ஒன்ஸ் பிளேஸ்லையும் 9 99. ஆன்சர் என்னது? 99. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. கம்பேரிங் நம்பர்ஸ் மோர் ஆர் லெஸ். மோர்னா என்ன, லெஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மோர்னா என்ன? நிறைய. லெஸ்னா கம்மியான அர்த்தம். பாருங்கள் இங்கே சிசாம் பால்ஸ் கொடுத்துருக்காங்களா? சிசாம் பால்ஸ் ஆர் லெஸ் தென் கூஸ்பெரிஸ். கூஸ்பெரிஸை விட இந்த பால்ஸு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ் தென்னா கம்மியாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கூஸ்பெரிஸ் ஆர் மோர் தென் செசாம் பால்ஸ். கூஸ்பெரிஸ் வந்து செசாம் பால்ஸை விட அதிகமாக இருக்குது. மோர் தென்னா அதிகமாக. லேர்ன்
compare the number of flowers. Yellow pot has 9 flowers and blue pot has 5 flowers. yellow potல பாருங்க 9 flowers இருக்கா, அப்புறம் ப்ளூ பாட்டில் பாருங்கள் 5 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஓகேவா, எல்லோ பாட் ஹேஸ் மோர் ஃப்ளவர்ஸ் தென் ப்ளூ பாட். எல்லோ பாட் வந்து ப்ளூ பாட்டை விட நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. கரெக்டாக, மோர் தென்னா நிறைய. 9 இஸ் கிரேட்டர் தென் 5. அப்போ 9 வந்து 5 விட பெருசு இல்லையா, கிரேட்டர் தென்னா பெருசு. ப்ளூ பாட் ஹேஸ் ஃபியூவர் ஃப்ளவர்ஸ் தென் எல்லோ பாட். ப்ளூ பாட் வந்து எல்லோ பாட்டை விட ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது இல்லையா, அப்போ 5 இஸ் லெஸ் தென் 9. 5 வந்து 9 விட கம்மியாக இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள், ப்ளூ பாட் ஹேஸ் 5 ஃப்ளவர்ஸ் அண்ட் க்ரீன் பாட் ஆல்சோ ஹேஸ் 5 ஃப்ளவர்ஸ். ப்ளூ பாட்டும் க்ரீன் பாட்டும் சேமாக தான் இருக்குது. இதுலேயும் 5 ஃப்ளவர்ஸ், இதுலேயும் 5 ஃப்ளவர்ஸ். போத் பாட்ஸ் ஹாவ் ஈக்குவல் ஃப்ளவர்ஸ். ரெண்டுமே ஈக்குவல் ஃப்ளவர்ஸை தான் வச்சுருக்கு. 5 is equal to 5. அப்போ ரெண்டுமே சேமுங்கிறதுனால 5 is equal to 5. ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ். கவுண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் த நம்பர் இன் ஈச் ஆஃப் த பாக்ஸஸ். கம்பேர் த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த கிவன் 3. அதாவது இங்கே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம கவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸில் நம்பர் போட்டுட்டு அது கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா ஈக்குவலா அப்படின்னு சொல்லணும். இப்போ கவுண்ட் பண்ணுவோமா, 1 2 3 4 5 6. 6 இருக்கா, 6ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6. இதுலேயும் 6 இருக்குது. அப்போ இதுவும் 6 இதுவும் 6. 6ஆக இருந்தால் என்ன, இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், கவுண்ட் பண்ணுவோமா, 1 2 3 4 5. 5 இருக்கா, அந்த பாக்ஸில் 5ன்னு நீங்கள் போடுங்க. இதை கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6. 6 இருக்கா, அப்போ 6ன்னு போட்டுருங்க. இப்போ 5 வந்து 6ஐ விட கிரேட்டர் தென்னாக இருக்குமா, லெஸ் தென்னாக இருக்குமா, ஈக்குவலாக இருக்குமா? திங்க் பண்ணுங்கள். 5ஐ விட 6 லெஸ் தென்னாக தான் இருக்கும். 5 இஸ் லெஸ் தென் 6. ஓகேவா, இதை கவுண்ட் பண்ணுவோமா, 1 2 3 4 5 6 7 8. 8 இருக்கா, 8ன்னு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4. 4 இருக்கா, 4ன்னு போடுங்க. அப்போ 8 வந்து இஸ் கிரேட்டர் தென் 4. 8 4ஐ விட அதிகமாக தான் இருக்கும், அதனால் கிரேட்டர் தென். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், 8 வந்து 7ஐ விட கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா ஈக்குவலா, கிரேட்டர் தென்னா. ஏன்னா 8 தான் 7ஐ விட பெருசு தானே, அதனால் கிரேட்டர் தென். நெக்ஸ்ட் பாருங்கள், 4 இஸ் ஈக்குவல் டு 4. 4 வந்து ஈக்குவல் தான் 4க்கு. நீங்கள் ஈக்குவலுங்கிறத டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 3 வந்து 9ஐ விட லெஸ் தென்னா கிரேட்டர் தென்னா ஈக்குவலா, திங்க் பண்ணுங்கள். லெஸ் தென். ஏன்னா 3ங்கிறது ஸ்மால் நம்பர், 9ங்கிறது பிக் நம்பர் இல்லையா, அதனால் 3 இஸ் லெஸ் தென் 9. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. கம்பேரிங் நம்பர்ஸ். லேர்ன். லெட் அஸ் கம்பேர் த சிங்கிள் டிஜிட் நம்பர் வித் 2 digit number. ஃபார் எக்ஸாம்பிள் 9 and 15. சிங்கிள் டிஜிட் நம்பரையும் 2 digit நம்பரையும் கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு 9ஐயும் 15ஐயும் எடுத்துப்போம். இங்கே எத்தனை டொமேட்டோ இருக்குன்னு பாருங்கள், 9 இருக்கா, இதில் 15 இருக்குது. அப்போ 15 இஸ் கிரேட்டர் தென் 9. 15 வந்து 9ஐ விட பெருசு இல்லையா, அதனால் கிரேட்டர் தென் அப்படின்னு போடணும். while comparing single digit numbers with 2 digit numbers, we see that 2 digit number is always greater than the single digit number. நம்ம சிங்கிள் டிஜிட் நம்பரையும் 2 digit நம்பரையும் கம்பேர் பண்ணும்பொழுது எப்பொழுதுமே சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து 2 digit நம்பரை விட லெஸ் தெனாக தான் இருக்கும். 2 digit நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பரை விட கிரேட்டர் தென்னாக இருக்கும். ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பாருங்கள். லெட் அஸ் கம்பேர் த 2 digit நம்பர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டென்ஸ். இப்போ 2 digit நம்பரில் டிஃப்ரெண்ட் டென்ஸ் இருக்கிற மாதிரி கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு 25ஐயும் 35ஐயும் எடுத்துப்போமா. இதில் பாருங்கள், இது ஒரு 10, இது ஒரு 10, அதனால் 20, இங்கே 5 இருக்குது, 25. இது வந்து 3 10 5 இருக்குது, அப்போ 35. It is enough to compare tens place of the two given numbers. There are 2 tens in 25. ஓகேவா, 25ல 2 tens இருக்கும், 3 tens in 35. 35ல 3 tens இருக்கும்.
2 tens is less than 3 tens. 2 tens 3 tens விட less than தான் இருக்கும். So 25 is less than 35. 25 வந்து 35 விட less than தான் இருக்கும். 35 is greater than 25. 35 25 விட greater than இருக்கும். Let us compare the two digit numbers with different ones. இப்போ different ones இருக்கிறத நம்ம different ones இருக்கிறத compare பண்ண போறோம். 27 எக்ஸாம்பிளுக்கு 27 and 24 எடுத்துக்க போகிறோம். இதில் பாருங்க 27 இது 24 ஓகேவா. Here the tens places are equal. Then we have to compare the ones. இப்போ tens place வந்து ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் வந்து 210 இருக்குது, இங்கேயும் 210 இருக்குது. 10 place ஈக்குவலாக இருக்குது. அடுத்து ones place தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Then we have to compare the ones. ones வந்து கம்பேர் பண்ணுவோமா. There are 7 ones in 27. 27ல 7 ones இருக்கா. அடுத்து 24ல எத்தனை ones இருக்கு பாருங்க. 4 ones in 24. 7 ones is greater than 4 ones. 7 ones வந்து 4 ones விட greater than தான் இல்லையா. ஏன்னா 7 தான் பெருசு, 4 சின்னது அதனால. So 27 is greater than 24. 27 வந்து 24 விட greater than தான் இருக்கும். 24 is less than 27. 24 27 விட கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் இது பாருங்க ப்ராக்டிஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் த கிவன் பாக்ஸ். 75 is greater than. 75 வந்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். 77 வந்து பெருசாக இருக்கணும், எதோட கம்பேர் பண்ணும் போது அங்கே போடுற நம்பர் ஸ்மாலாக இருக்கணும். அப்போ பாருங்கள் 71 போட்டால் ஸ்மாலாக இருக்கும். 85 98 75லாம் போட்டோம்னா அது 75 விட பெரிய நம்பர் இல்லையா. அதனால் 75 போட்டோம்னா அது ஈக்குவல், அதெல்லாம் போடக்கூடாது. நம்மளுக்கு கிரேட்டர் தென் கேட்டுக்கிறதுனால 71 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 40 இஸ் லெஸ் தென். 40 வந்து எதை விட கம்மியாக இருக்கும். கீழே உள்ள 4 ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். 25ன்னு போட்டோம்னா 25 வந்து அது அந்த ஆன்சர் வராது. நெக்ஸ்ட்டு 49 39 40 இதெல்லாம் இருக்கா. 39 போட்டு பார்ப்போமா. 39 போட்டு பார்த்தா அது வந்து 40 விட கம்மியாக இருக்கும் இல்லையா, அது தப்பு. 40 வந்து லெஸ் தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்போ அதிகமான நம்பர் தான் போடணும். 49 அப்படின்னு போடலாம். 40 இஸ் லெஸ் தென் 49. 49 விட 40 லெஸ் தெனாக இருக்கும். 56 இஸ் ஈக்குவல் டு 56 வந்து எதோட கம்பேர் பண்ணும் போது ஈக்குவலாக இருக்கும்னு பாருங்கள். சேம் நம்பர் 56. Next try this. Put a tick for the correct answer and cross for the wrong answer. correct answerக்கு டிக் பண்ணணும், wrong answerக்கு cross பண்ணணும். 3 tens 4 ones is greater than 2 tens 3 ones. 3 tens 4 onesனா என்னது 34. அடுத்து 2 tens 3 onesனா 23. இங்கே வந்து 310 இருக்குது, இங்கே வந்து 210 இருக்குது ஓகேவா. 310 வந்து 210 விட கிரேட்டர் தென்னு சொல்கிறாங்க, அதிகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆன்சர் என்னது கரெக்டு, ரைட் போட்டுருங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு 6 tens 5 ones is less than 2 tens 3 ones. 6 tens ஃபஸ்ட்டு டென்ஸை பார்ப்போம். 6 tens வந்து 2 tensஐ விட லெஸ் தெனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 6 tens எங்கே இருக்குது, 2 tens எங்கே இருக்குது, அது வந்து கம்மியாக இருக்குங்கிறாங்க, அது ராங். அப்போ கிராஸ் போட்டுருங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 5 tens 3 ones இஸ் ஈக்குவல் டு 53. 5 tensம் 3 onesம் எவ்வளோ, 5 tens 50, 3 ones எவ்வளோ 3 தான். அப்போ 50யும் 3 எவ்வளோ 53, அது வந்து 53க்கு ஈக்குவலுங்கிறாங்க. அந்த ஆன்சர் அப்போ கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். 55 இஸ் ஈக்குவல் டு 56. 55 வந்து 56க்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு 55ம் 56ம் சேம் நம்பராக இருக்குது இல்லை, அப்போ கிராஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். 65 இஸ் கிரேட்டர் தென் 64. 65 வந்து 64 விட கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 65 தான் பெருசு, கரெக்டு தான். அப்போ கரெக்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 74 இஸ் லெஸ் தென் 47. 74 வந்து 47 கம்மியாக இருக்குங்கிறாங்க, இருக்குமா இருக்காது, ஸோ கிராஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் நேம். சிங் எ ரைம் ட்ராவல் த்ரோ. இப்போ ரைம் பண்ணலாமா. 1 1 1 1 இஸ் த சன். 2 2 2 here is my shoe. 3 3 3 it's a mango tree. 4 4 4 knock at the door. 5 5 5 bees are in hive.
6 6 6 hen has chicks 7 7 7 do you know lemon 8 8 8 spider's legs are 8 9 9 9 go in a line 10 10 10 we make fun என்ன சொல்லிருக்காங்க 1 1 1 1 is the sun பாருங்க 1 தான் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் 2 2 2 here is my shoe எத்தனை இருக்கு 1 2 2 இருக்கா அடுத்து 3 3 3 it's a mango tree எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 3 இருக்கா நெக்ஸ்ட் 4 4 4 knock at the டோரை knock பண்றாங்க 5 5 5 bees are in hive bees வந்து எங்க இருக்கும் இது bees எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 bees இருக்கு ஓகேவா அடுத்து 6 6 6 hen has chicks ஹென்னுக்கு சிக்ஸ் இருக்கும் எத்தனை சிக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 இருக்கா நெக்ஸ்ட் லெமன் 7 7 7 do you know லெமன் தெரியுமா உங்களுக்கு லெமன் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 லெமன் இருக்கா 8 8 8 ஸ்பைடர்ஸ் லெக்ஸ் ஆர் 8 ஸ்பைடருக்கு எத்தனை லெக் இருக்கும் 8 இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கா 9 9 9 go in a lion எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுவோமா 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்காங்க 10 10 10 we make fun இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுவோமா 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க we make fun எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஃபன் பண்றாங்க learn a soldier takes his 20 horses for a parade observe the numbers and number names in the horses அந்த ஹார்சஸ்ல நம்பர்ஸும் நம்பர்ஸ் நேமும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்ப்போமா 1 ONE 1 அடுத்து பாருங்க 2 TWO 2 3 THREE 3 4 FOUR 4 5 FIVE 5 அதே மாதிரி 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை அப்படியே பாருங்க நெக்ஸ்ட் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரைட் த நம்பர் நேம்ஸ் அகைன்ஸ்ட் த நம்பர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள் ஓகே நியூமர்லாம் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வேர்ட்ஸை எழுத போகிறோம் 1ன்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு நேராக 1 அப்படின்னு எழுதுங்க ONE 1ன்னு எழுதுங்க அப்படி தெரிலனா இந்த இதில் பார்த்துக்கோங்க 2னா TWO 2 அதேமாரி 20 வரைக்கும் எழுதுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் த நம்பர் நேம் வித் த நியூமரல்ஸ் ஓகேவா நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க நம்பரோட அதை மேட்ச் பண்ணணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு 7 இருக்கா 7 எங்கே இருக்குது இங்கே இருக்குது அதோட மேட்ச் பண்ணுங்கள் 15 டோருக்கு மேட்ச் பண்ணுங்கள் 11 மேட்ச் பண்ணுங்கள் அடுத்து 3 டோருக்கு மேட்ச் பண்ணுங்கள் 9 மேட்ச் பண்ணுங்கள் 5 எங்கே இருக்குது டோருக்கு பாருங்கள் மேட்ச் பண்ணுங்கள் அப்படியே ஓகேவா ட்ரை திஸ் ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த நம்பர் நேம்ஸ் 11 to 20 ஹிடன் த பாக்ஸ் இந்த பாக்ஸில் 11லேருந்து 20 வரைக்கும் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதுவோம் ஃபஸ்ட்டு 11 அவங்களே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அடுத்து 12 எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா கண்டுபிடிங்க எங்கே இருக்குது 12 எங்கே இருக்குது இது ஒரு பாருங்க TWELVE 12 அப்படியே பாக்ஸ் போடுங்க நெக்ஸ்ட்டு 13 எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் 13 அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு 14 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஊருக்கு பாருங்கள் 14 ரவுண்ட் பண்ணுங்க 15 எங்கே இருக்குன்னு பாருங்கள் FIFTWEN இந்த ஊருக்கு பாருங்கள் 15 16 எங்கே இருக்குது இந்த ஊருக்கு பாருங்கள் 16 அடுத்து இங்கே 18 இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலேயே அடுத்து 17 இந்த ஊருக்கு பாருங்கள் 17 இருக்கா அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து 19 இந்த ஊருக்கு பாருங்கள் 19 அடுத்து 20 அதுக்கு கீழேயே இருக்குது ஓகேவா இதை அப்படியே நீங்களாவே பாக்ஸ் பண்ணுங்க